எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே இருக்கிறோம் என்பதை யாராவது நினைவுபடுத்துவீர்கள் என்றால் அது அற்புதங்களில் ஒன்று. கலாத்தியர். வெரி குட், பரவாயில்லை. 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்தது நினைவு இருக்கிறது. கலாத்தியர் 5. சரி, எதை குறித்து பேசி வருகிறோம்? அன்பு ஆவிக்குரியது. வெரி குட். நீங்கள் இன்னும் பின்பாக சென்றிருக்கிறீர்கள். சுயாதீனம், சரியான வார்த்தை. சுயாதீனத்தின் அடிப்படையில் சில வார்த்தைகளை படித்தோம். சுயாதீனம் என்றால் என்ன? சுதந்திரம். இன்னொரு வார்த்தை உண்மையான விடுதலை, சரியான வார்த்தை விடுதலை. விடுதலை இல்லை என்றால் சுதந்திரம். வேற எதை படித்தீர்கள்? கலாத்தியர் 5 என்றாலே உங்களுக்கு வருகிற இணைப்புகளை நினைவுபடுத்தி பேசலாம். சொல்லுங்கம்மா. ஆவின் கனி. எஸ், ஆவின் கனி கலாத்தியர் 5 தான் வருகிறது. வேறு கடந்த முறை படித்தது 2 வாரங்களுக்கு முன்பாக, அதன் தொடர்ச்சியாக நான் இன்று பேச விரும்புகிறேன். கலாத்தியர் 5 தான். சரியை சொன்னீர்கள். அதையும் நாம் வாசித்தோம். வசனத்திற்கு நாம் ஆவியை பயன்படுத்தி நன்றாய் நீங்கள் அறிந்த சத்தியத்தை திரும்பவும் பேசும் பொழுது முக்கிய குறிப்புகளோடு நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் பதித்திருக்கிற காரியங்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். சரியை சொன்னீர்கள். 1:22 ஆவியை பயன்படுத்தி, ஆவியினாலே நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டு இருக்கிறோமே ஒழிய உணர்ச்சியை பயன்படுத்தி அல்லவே அல்ல. ஏனென்றால் உணர்வுகள் மாற்றமடையும். உணர்வுகள் சத்தியங்களை எப்பொழுதுமே எதிர்க்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். ஏனென்றால் உணர்வுகள் மாம்சத்திற்குரியதாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? ஆனால் ஆவியை பயன்படுத்தி சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய உணர்வுகளும் என்ன செய்கிறது? ஆரோக்கியம் உள்ளதாய் மாறுகிறது. ஆமே. வேறே சொல்லுங்கள் விரைவாக. ரோமர் 16:19 வாசித்தோம். சரியான வார்த்தை. நன்மைக்கு ஞானிகளாயும் தீமைக்கு பேதைகளாயும் இருக்க வேண்டும் என்பதை ஏன் சொன்னோம்? இந்த இணைப்பு ஏன் வந்தது? ரோமர் 16:19 நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாய் நித்தமும் இருந்ததை கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு, ஆமாம், அந்த காரியங்களை நாம் ஆதியாகமத்தில் வாசித்தோம் அல்லவா? சரி, 6:5 சரி, சரியான வார்த்தை. ஏன் அது வந்தது? சரியாய் சொன்னீங்க. ஜெரமியா 17:9 and 10. ஆம், அதுதான் நான் இணைப்பம்மா. சரியா சொல்கிறீங்களா? வேற ஏதாவது உண்டா? எஸ் ஐயா, திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. கரெக்டா சொன்னீங்க. அதை எதற்கு இணைத்தேன் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, 1:22 சரியாய் சொன்னீர்கள். சரியை சொன்னீர்கள். ஓகே, ம் 10:16 16:10 எனக்கே டவுட் வந்து விட்டது. சொல்லுங்கள். சரியாய் சொன்னீர்கள். உறுதியாக இருக்கிறீர்கள். சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாயும் இருங்கள். இதைத்தான் கடந்த முறை பார்த்தோம். சரியான வார்த்தை. முக்கியமான ஒரு குறிப்பை நீங்கள் யாரும் தொடவே இல்லையே. பீயிங் ignorant is not about being innocent. பவர்ஃபுல் பாயிண்ட். அதைத்தான் இந்த பகுத்தறிவை குறித்தும், அதான் வினாவை குறித்தும், கபடற்ற நிலைமையின் இணைப்பை குறித்தும் பேசின பொழுது பேசினேன். சரியான வார்த்தை. எது முக்கியமான குறிப்பு? சரியம்மா, இதெல்லாம் தொடர்புடையதாய் வந்த வாக்கியங்கள். ஆனால் எதின் அடிப்படையில் நான் இந்த இணைப்புகளை கொண்டு போனேன் என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், முதிர் வயதுள்ள ஞானேந்திரியங்களுடைய முதிர் வயது உள்ளவர்களுக்கே தகும். சரியாய் சொன்னீர்கள். ஓகே, இப்போது மறுபடி வாசித்தனம் போகலாமா? நீங்கள் எல்லாரும் அங்கு இங்கு படித்திருந்தாலும் சரியாக நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5 நாம் வாசிக்க விரும்புகிற வசனம் உங்களுக்கே தெரியும். 13 இந்த முறை வாசிக்கலாம். 26 வரை. இதைத்தான் கடந்த முறையும் நான் பேசினேன். 13 26 வரை. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களை சத்தமாய் வாசிக்க முடிந்தவர்கள், தெரிந்தவர்கள் உங்கள் காதுகளாவது கேட்கும் வரை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதுதான் வாசிப்பது. கலாத்தியர் 5 வாசிக்கலாமா? 13 சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை
நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை முறை வாசித்தாலும் அதில் ஜீவன் இருக்கிறபடினால் நாம் சத்தமாக அறிக்கை செய்து வாசிப்பதில் வல்லமை இருக்கிறது. ஆமென். அதனால்தான் வசனங்களை நாம் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு முறையும் வாசிக்க வேண்டும். அது தெரிந்த பகுதியே ஆனாலும் நம் எல்லாருக்கும் அது உதவி செய்கிறதா இருக்கும். இப்பொழுது பாருங்கள், சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, ஆவியின் வார்த்தை. ஆவியின் வாழ்க்கையின் வார்த்தை எது என்றால் சுயாதீனத்தின் வாழ்க்கை. ஆமென். சுயாதீனத்தின் வாழ்க்கை என்றால் விடுதலையின் வாழ்க்கை. என்னை பாருங்கள், நானும் நீங்களும் எப்பொழுதுமே போராடுகிற ஒரு விஷயம். இதைத்தான் நான் முக்கிய குறிப்பாக உங்கள் பதில்களில் எதிர்பார்த்தேன். எது என்றால் மாம்சம். இதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எதற்கு இணைப்புகள் வந்தது என்பதை நீங்களும் நானும் இப்பொழுது நினைப்பூட்டினோம் என்றால் முக்கியமான ஒரு வார்த்தையை நான் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக சொல்லி வருகிறேன். மாம்சம். மாம்சம் என்றால் என்ன? சொல்ல மறுரூபமாக்கப்படாத மனுஷன். சொல்வது சரிதானா என்பதை கேட்கிறவர்கள் நீங்கள் நிதானிக்க வேண்டும். அதனால் சத்தமாய் சொல்லுங்கம்மா. மறுரூபமாக்கப்படாத மனுஷன் என்றால் ஆங்கிலத்திலே unregenerated man or old man. பழைய மனுஷன் என்றும் தமிழ் வேதத்தில் வருகிறது. வேறே ஜென்ம சுபாவம். சரியான வார்த்தை. about the sinful nature. ஜென்ம சுபாவம் என்பதே மாம்சம். வேறே சுயம். நோமா. அவுட்ட மேன்னா வேற பதில் வரட்டும். உங்களிடத்திலிருந்தே சொல்லுங்கள். அவுட்ட மேன் என்றால் புறம்பான மனுஷன் யா? சரீரம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஃப்ளஷ் என்றால் ஆங்கிலத்தில் அதுவும் மாம்சம் என்ற அர்த்தத்தில் வருகிறபடியெல்லாம் குழப்பம் வரும். சரீரம், புறம்பான மனுஷன் என்பது சரீரம். ஸோ அது பழைய மனுஷன் என்பதற்கு அர்த்தம் வேறையாக வரும். பழைய மனுஷன் என்றால் ஜென்ம சுபாவத்தின் மனுஷன். புதிய மனுஷன் தானே கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கப்பட்ட மனுஷன், சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஆமே. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் புதிய மனுஷன், கிறிஸ்துவு இல்லாத மனுஷன் பழைய மனுஷன். பழைய மனுஷன் என்றால் பழைய சுபாவங்கள் உள்ள மனுஷன். பழைய சுபாவம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையினால் மறுரூபமாக்கப்படாத மனுஷன். சரிதானே? சுபாவங்கள் மறுரூபமாக வேண்டுமென்றால் வார்த்தையினால் மட்டுமே சுபாவம் மறுரூபமாகும். என்னை கவனிங்கள். ஒரு மனுஷன் தான் சிந்திக்கிறபடியே அவனும் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவனும் இருக்கிறான். A man is as he thinks. நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நாம் மாறுவதே இல்லைங்க. நன்றாய் கவனிங்க. நம்முடைய புறம்பான தோற்றத்திலிருந்து உள்ளான மனுஷன் வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் பரிசீலிப்போம் என்றால் சிந்தனை எப்படியோ அப்படியே நாமும் இருக்கிறோம். சிந்திக்கிறதை தான் செயல்படுத்துகிறோம். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறோம்? எதை சிந்திக்கிறோமோ அதைத்தான் செயல்படுத்துகிறோம். அதனால் தான் நம்முடைய என்று பேசும்பொழுது நான் பேசுவது நம்முடைய ஆத்துமாவுடைய, நான் என்ற மனுஷனுடைய பிரதானமானதே சிந்தனை. இதெல்லாம் ஆவி ஆத்தும சரீரத்தில் படித்த உங்களுக்கு நினைப்பூட்டுதலாகவே பேசுகிறேன். புதியதாக எதையுமே பேசவில்லை. ஒரு ஆத்துமாவின் பிரதானமானது எது என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? சிந்தனை.
இப்போதுதான் சொல்லி முடித்தேன். ஒரு ஆத்துமாவில் பிரதானமானது. ஏன் ஆத்துமாவில் பிரதானமானது என்று பேசினேன்? அப்படி என்றால் ஆத்துமா எது என்று தெரிய வேண்டும். ஆத்துமா எது? நான். சொல்லுங்கள், கரங்களை வைத்து சொல்லுங்கள். நான். மறக்காதிருப்பீர்கள், அதற்காக தான் சொல்லுகிறேன். நான் உண்மையான மனுஷன், அதுவே ஆத்துமா. அப்படி என்றால் பொய்யான மனுஷன் யா? சரீரம். ஏனென்றால் அது அழிவுக்குரியது, அழிந்து போகக்கூடியது, மரணத்தில் நம்மை விட்டு பிரியக்கூடியது. ஆனால் அழியாமை உள்ளது உண்மையானது. அதனால்தான் உண்மையான மனுஷன் எங்கே ஜீவிக்கிறான்? உள்ளே. புறம்பான மனுஷனைத்தான் நீங்கள் வெளியே பார்க்கிறீர்கள். அர்த்தமே விளக்குகிறது அல்லவா? புறம்பான மனுஷன். ஆனால் உள்ளான மனுஷனை காண முடியாது. ஆனால் உள்ளான மனுஷனை உண்மையான மனுஷன். ஆமென். ஏனென்றால் அவன் அழியாதவன், அவனுக்குள் ஒரு ஆவி இருக்கிறது. அதுதான் நம்முடைய இருதயம். ஆமென். இருதயம், ஆவி, உள்ளம் என்ற எல்லா வார்த்தையும் ஒரே இடத்தை தான் குறிக்கிறது. அது நமக்குள் இருக்கிற மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் இருதயமே எல்லாவற்றுக்கும் ஊற்றாய் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இப்போது நாம் யோசிக்க வேண்டிய இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், மாம்சம் என்ற அந்த வார்த்தை எங்கே செயல்படுகிறதா இருக்கலாம்? இப்பொழுது சொல்லுங்கள், மாம்சம் என்ற வார்த்தை எங்கே செயல்படுகிறதா இருக்கலாம்? மாம்சம் என்றால் பழைய மனுஷன், ஜென்ம சுபாவம், மறுரூபமாக்கப்படாத மனுஷன். அப்படி என்றால் எங்கே இருக்கலாம்? ஆத்துமாவிலே. சொல்லுங்க. ஆவி பிளஸ் ஆத்துமா இணைந்ததே இதற்கு பதில் வரட்டும். சொல்லிவிடுங்கள். உள்ளான மனுஷன். நல்ல பிள்ளைகள். ஆவி பிளஸ் ஆத்துமா ஈக்குவல் டு உள்ளான மனுஷன். இப்பொழுதுதான் போர்டு வச்சு எழுதினா நல்லா இருக்கும்னு தோணுது. கரெக்டா சொன்னீங்க. ஸ்பிரிட் பிளஸ் சோல் ஈக்குவல் டு இன்னர் மேன். சரியை சொன்னீர்கள். வெளியே இருக்கிறது அவுட்டர் மேன், புறம்பான மனுஷன். சரி, இப்போது கவனிங்க. இந்த மாம்சத்தின் கிரியை எங்கே இருக்கிறதா இருக்கும் என்று சொன்னது சரியான பதிலே ஆத்துமாவில் தான் செயல்பட முடியும். ஏனென்றால் அதுதான் நான் என்ற இடத்தை உடையதா இருக்கிறது. நான், என் வாழ்க்கை, என் முடிவு, என் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசினீர்களா என்பதை நான் கேட்பேன். என்றால் போய் யாருமே சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏசு இல்லாத நாட்களில் நிச்சயமாய் சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னோம்? நான் தான் என் வாழ்க்கைக்கு அதிகாரி. என் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. இது என் முடிவு. என் என்ற இந்த வார்த்தை, நான் என்ற வார்த்தை பிரதானமாக இருந்ததற்கு காரணம், அப்பொழுது ஆத்துமா என்ற அந்த சுயம், மாம்சமே நம்மை ஆளுகை செய்தது. ஏன் என்ற கேள்வி வரும் என்றால் என்ன சொல்வீர்கள்? இயேசு இல்லை. சரியான பதில். வேறு ஒரு விதமாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் சத்தியம் தெரியாது. நல்ல பதில். வேறே? பாவம் நம்மை ஆளுகை செய்தது. சரியான பதில். வேறே? ஏன் ஆத்துமா ஆளுகை செய்தது? ஆவி மரித்திருந்தது. சரியான வார்த்தை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்துகிற இடம் எங்கே? ஆவியில். ஏன் ஆவியில்? இப்படி பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தெளிவாக ஒருவர் தேவன் ஆவியா இருக்கிறபடினால் நம்முடைய ஆவியில் தான் அவர் தொடர்பை வைக்க முடியும். அவர் மாம்சத்தில் இல்லவே இல்லை. அதனால் சரீரத்தில் அவருக்கு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. நம்முடைய ஆத்துமாவிலும் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆவியாய் இருக்கிறபடியினால், நம்மையும் ஆவியை உடையவர்களாய் சிருஷ்டித்தபடியினால் அவர் தொடர்பு வைக்கிற இடம் நம்முடைய ஆவியில், அதாவது நம்முடைய இருதயத்தில். ஆமென். அவருடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் தேவனுடைய இருதயத்தை முழுமையுமாய் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. அதனால் தேவனுக்குரியவைகளை அவரே நமக்குள் வெளிப்படுத்துகிறார். ஆமென். இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு சத்தியங்களை ஏற்கனவே வேத பாட வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2 வீட்டிலே சென்று 10 கடைசி வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்க உங்களுடைய சுய பிரயோஜனத்திற்காக சொல்லுகிறேன். இப்பொழுது கவனிங்கள். ஆவி மரித்திருந்தது என்றால் என்ன அர்த்தம்? அந்தகாரம்னு அர்த்தம். ஆவி மரித்திருந்தது என்றால் என்ன அர்த்தம்? அந்த பகுதியை மட்டும் பதில் சொல்லுங்க. தேவனோடு உறவில்லை என்று அர்த்தம். சரியான வார்த்தை. வேறே வார்த்தை சிந்திக்கவே உங்களை பேச சொல்லுகிறேன். நீங்கள் சரியாய் பேசுகிறீர்கள். ஆவியில் ஆவியானவர் இல்லை என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆவி மரித்திருந்தது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இல்லை என்று அர்த்தம். அந்தகாரம் இருந்தது என்று அர்த்தம். தேவனோடு தொடர்பு இல்லை என்று அர்த்தம். இப்பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து பாருங்கள், சரியாய் புரியும். தேவன் தொடர்பு வைக்க முடியாத இருதயம் அந்தகாரத்தில் தானே இருக்கும். உண்மைதானே? மரித்து தானே போகும். சரி, வேற என்ன அர்த்தத்தை சொல்ல வரலாம்? ஆவி மரித்தபடினால் ஆத்துமா மேலோங்கி இருந்தது. நான் சொல்வதை கவனிங்கள். தேவன் நடத்த விரும்புவது ஆவியை பயன்படுத்தி மாத்திரமே. அதாவது ஒரு மனுஷனுடைய உண்மையான எஜமான் யாராக இருக்க வேண்டும்? மனுஷனுடைய ஆத்துமா அல்ல, அவனுக்குள் தேவன் தந்த அவருடைய சுவாசமாகிய ஆவி.
நான் பரிசுத்த ஆவியானவரை இங்கே பேசவில்லை. தேவனுடைய சுவாசமாய் வந்த அவருடைய ஆவி என்றால் நம்முடைய இருதயமாக மாறினது. நீங்கள் ஆதியாகமம் 2:7 அதற்கு வாசிக்க வேண்டும். இதெல்லாம் பழைய காரியங்கள். நான் திரும்ப புதிதாய் வந்தவர்களுக்காக பேசுகிறேன். என்னை கவனிங்கள். தேவன் ஊதினாரே சுவாசத்தை, அதுதான் ஒரு மனுஷனுக்குள் ஆவியாய் மாறி ஜீவாத்துமாவானான் என்று முடிகிறது. ஜீவனை உடைய ஆத்துமாவாய் மாறினான். என்னை கவனிங்கள். ஆவியை எடுத்தால் ஆத்துமாவுக்கு மதிப்பில்லை. ஹல்லேலூயா. ஆவியை இழந்தோம் என்றால் ஆத்துமாவுக்கு மதிப்பில்லை. நன்றாய் கவனிங்கள். இது நம்முடைய பிராக்டிக்கல் லைஃபுக்கு இப்பொழுது பதிலாய் மாறும். ஆவியின் வாழ்க்கை நமக்கு அர்த்தத்தில் இல்லை என்றால் ஆத்துமாவுக்கு மதிப்பில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லிவிடுங்கள். ஆத்துமாவுக்கு மதிப்பில்லை அப்படி என்றால் யாருக்கு மதிப்பில்லை? எனக்கு மதிப்பில்லை, என் ஜீவனுக்கு மதிப்பில்லை, என் வாழ்க்கைக்கு மதிப்பில்லை. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எத்தனையாய் சரீரத்தில் நாம் பிழைத்திருந்தாலும், நன்றாய் கவனிங்கள், ஆத்துமாவில் பிழைப்பு இல்லை என்றால் அது பிழைப்பே. ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம். அப்படி என்றால் வெற்றி என்பது உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துவதனால் வருவது அல்ல என்று வேதம் தான் சுட்டி காட்டுகிறது. என்னை கவனிங்கள். மாம்சம் எப்பொழுதுமே ஆவியை எதிர்க்கும். தேவ பிள்ளைகளை, இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஆவி எப்பொழுதுமே மாம்சத்தையும் எதிர்க்கும். அதனால தான் ஒரு தேவ பிள்ளை தான் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. என்னை கவனிங்கள். இது வல்லமையாக இப்பொழுது வெளிப்படுகிறது. நான் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் செய்ய விரும்புகிறது எப்பொழுதுமே நன்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. நான் ஒருவேளை தீமை செய்ய விரும்புவேன், ஆனால் அதையும் செய்ய விடாதபடிக்கு ஆவி போராடுகிறது. மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை என்று வரும்பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களாக இருந்தால் கூட மாம்சம் எதிர்க்கிறது. மாம்சம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் வழியில் நடக்க விடாதபடி எதிர்க்கிறது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். இந்த போராட்டத்தில் ஜெயத்தை பெற வேண்டும் என்றால் வசனம் எளிதாக சொல்லிவிட்டது. அதுதான் எனக்கும் அநேக முறை புரியாத ஒரு விஷயம். ஆண்டவர் எப்பொழுதுமே பெரிய காரியங்களை எளிதாகவே பேசுவார். இதை பேசும்போது உங்களுக்கு இணைப்பு திடீரென்று வர வேண்டும். பெரிய காரியங்களை எளிதாகவே பேசுவார் என்று சொன்னேன். எங்கே அதை படித்தோம்? எப்பொழுதோ படித்தோம். ஐயோ, ஒரு பகுதியே படித்து முடித்தோம். மிக கடினமானவைகளை எளிதாகவே செய்வார். இல்லை 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 இல்லை, ஒரு பகுதி முழுவதும் பல வாரங்கள் படித்து படித்து படித்தோம். என்ன படித்தோம்? பார்க்காமல் சொல்லுங்கள். ஆடா ஆடா ஆடா, களைந்து போடுவதை பற்றி படித்தோம் அல்லவா? களைந்து போடுவது கடினமா? உரிந்து கொள்வதா? அம்மா இன்னொன்று என்னம்மா? உடுத்திக் கொள்வது, தரித்துக் கொள்வது கடினமா? இதை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை, கடினமானவைகளை எளிமையாக மாற்றினவர் இயேசு என்றால் இப்போதும் அவர் பேசுகிற வார்த்தைகள் எளிமையானவைகளாகவே இருக்கிறது, ஆனால் செயல்படுத்த கடினமாய் தோன்றுகிறது. இதைத்தான் நாம் ஒருமனப்பட்டு தியானிக்க போகிறோம் என்றால் கலாத்தியர் 5 இப்படித்தான் சொல்லுகிறது. நான் இந்த அன்பு என்ற வார்த்தையை பிறகாக தொடுவேன். இப்பொழுது மாம்சத்தில் மட்டுமே இருக்கிறேன். மாம்சம் என்றால் என்ன? ஏன் இப்பொழுது வேறு மாதிரி பார்க்கிறீர்கள்? அதே கேள்விதான், அதே பதில்தான், வேறு எதுவும் மாறிவிடவில்லை. ஜென்ம சுபாவம் வேறே. வேக வேகமாக பேசுங்கள். இங்கிலீஷ், ஆங்கிலோ இண்டியன், ஸ்பீக் சம்திங். unregenerated man or old man, otherwise flesh. sinful nature, powerful. அவ்வளவுதான். 4 விதங்களில் சொல்லலாம். sinful nature, flesh, old man, unregenerated man, powerful. வேற ஏதாவது மேன் இருந்தால் நீங்கள் அப்புறமா கண்டுபிடித்து வந்து சொல்லுங்கள். இப்பொழுது கவனிக்க வேண்டிய வார்த்தை, இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர், என்னை கவனிங்கள், அன்பு ஆவிக்குரியது என்ற வார்த்தையை அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறோம். ஏனென்றால் அது மாம்சத்துக்குரியதே அல்ல. என்னை கவனிங்கள், இயேசுக்குள் வந்த பிறகுதான் அன்புக்குரிய சரியான விளக்கத்தையே நாம் பெற்றிருக்கிறோம். அதுவரை அல்ல. ஏனென்றால் மாம்சத்தின் அன்பு அன்பே அல்ல. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் பிறந்தவன் எவனும் அன்பு கூறுகிறான். அப்படி என்றால் தேவனால் வராத எதுவும் அன்பு அல்ல. மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சத்தினால் உண்டாயிருக்கும், ஆவியினாலே பிறக்கிறது ஆவியினால் உண்டாயிருக்கும் என்று இயேசுவே சொன்னார். அப்படி என்றால் ஆவியினால் பிறப்பது மாத்திரமே அன்பாயிருக்கும் என்றால் அந்த அன்பினாலே ஊழியம் செய்யும் பொழுது சுயாதீனத்தில் ஜீவிக்கிறோம். அப்படி என்றால் விடுதலையில் ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தின் அன்பிலே அடிமைத்தனம் இருக்கிறது. எத்தனை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஏனென்றால் அது சுயத்தில் செயல்படுகிற அன்பு.
மாம்சத்தில் என்றாலே சுயம், மாம்சத்தில் என்றாலே பழைய மனுஷனின் சுபாவம், மாம்சம் என்றாலே ஆவிக்கு விரோதமானது. அப்படி என்றால் மாம்சத்தினாலே நாம் அன்பு கூற முடியாது. எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? இதற்கு வந்த இணைப்பு தான் 1 பேதுரு 1:22. வெடுக்கென்று சொல்லுங்கள், மாயமற்ற அன்பு, சகோதர அன்பு. என்னை பாருங்கள், என்னை இப்போதுதான் தேடுகிறீர்கள். சில ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு அந்த பகுதியில் என்ன படித்தீர்கள் என்று தெரியுமல்லவா? என்ன படித்தீர்கள் சொல்லிவிடுங்கள் விரைவாக. மாம்ச அன்பு அல்ல, மாம்சத்தினால் அன்பு கூற முடியாது என்று சொன்னேன். எதனால் சொன்னேன்? மாம்ச அன்பு நிபந்தனைக்குட்பட்டது. இட்ஸ் கண்டிஷனல். You cannot love beyond certain limitations. You cannot love beyond certain situations because you are limited in your love when you operate in the flesh. நீங்க மாம்சத்திலே செயல்படும் பொழுது ஒரு நிலைமைக்கு மேல ஒருவரை நேசித்திருக்கிறோமா? சொல்லுங்க நீங்களே. நம்முடைய மாம்சத்தில் நேசிக்க முடியாததை ஆவியின் அன்பினாலே நேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன? விடுக்கென்று பதில் வரட்டும். அவ்வளவுதானா? வசனத்திற்கு விட்டு கொடுக்கணும். எப்படி விட்டு கொடுப்பீங்க? சப்மிட், சரண்டர். எல்லாம் நமக்கு தமிழ் இப்படி தான் வரும். அது எல்லாருக்கும் புரிகிறதம்மா. சொல்லுங்கள் விரைவாக பேசுங்க. நீங்கள் எல்லாம் சரியாக பதில் சொன்னீங்களே, நான் ஏன் இப்படி திரும்ப பேச வேண்டும்? மறுரூபமாக்கப்பட வேண்டும். திரும்ப திரும்ப நாம் பேசும் பொழுது, நினைவு கூறும் பொழுது நமக்குள் பதிகிறது. நான் பல முறை பேசினாலும் ஒவ்வொரு முறை வசனம் மறக்கும் தெரியுமா? ஆனால் திரும்ப திரும்ப நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கும்போது எனக்கு நினைப்பூட்டுதலாக மாறுகிறது. பதித்து கொள்ளவே உதவும். சொல்லுங்கள், ஆவியினாலே கீழ்ப்படிவது என்றால் என்ன? சரியாய் சொன்னீர்கள். வேற விரைவாக யோசியுங்கள். அன்பிலே எப்படி நிலைத்திருப்பது? நீங்க வசனத்தை மறந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அன்பே இல்லை மனசுல, அப்புறம் எங்க அன்பில் நிலைத்திருப்பது? நான் திருப்பி கேட்கிறேன், எனக்கு உதவும். நினைச்சுதாம்மா பார்க்கிறேன், ஆனால் முடியலையே. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? ஆமாம், நம்ம நினைக்காமல இருக்கிறோம். அதுதான் ஏன் நல்ல வார்த்தை. கீழ்ப்படுகிறோமா? சொல்லி இருக்கிறது, சரியான வார்த்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுத்த இருதயத்துடனே என்று சொல்லி இருக்கிறது. நான் கேட்கிறேன், சுத்த இருதயம் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்? ஏங்க, சரீரம் சுத்தமா இருக்கான்னா பார்க்கலாம், இருதயம் சுத்தமா இருக்கான்னு எப்படி தெரியும்? ரொம்ப விசுவாசிக்கிறேன் சிஸ்டர், நல்லவன் தான் நம்புறேன். மகா கேடுள்ள இருதயம் எனக்கே தெரியுது. ஆனால் நல்லதுன்னு நான் எப்படி நினைக்கலாம்? என்னம்மா, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், அது இன்னும் வளரணும் வேறு. ஐயோ பாவம், இப்போ தான் விதை போட்டிருக்கேன். அது இன்னும் எப்போ பூ பூத்து காய் காய்த்து கனியாகி அது வெளிப்பட்டு அது சரிதான் என்று மற்றவர்கள் பார்த்து ரொம்ப டைம் ஆகும் சிஸ்டர். சொல்லுங்க. கண்டிப்பாக சுத்தம் பண்ணாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அப்படியே விசுவாசித்து ஏமாந்தீங்க? என்ன நீங்கள் பார்க்குறத பார்த்தா சிஸ்டர், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, நாங்கள் ஏற்றுக்கினா ஏற்றுக்கிறோம், இல்லைன்னா 8:30 முடியுது நாங்கள் போயிடுறோம். சொல்லுங்க. That's a common statement. I'm asking from the Bible. We choose to obey, then what happens? என்னம்மா? Faith and hope in God. Yes. How? சரி, கிளென்ஸ்ட். ஓகே. அவங்க சொல்கிறாங்க, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது என் ஆத்துமா மறுரூபமாகி என் ஆவியும் சுத்திகரிக்கப்படுகிறது. உண்மையா பொய்யா? எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் சிஸ்டர். நாங்கள் எப்போவுமே சரியாக தான் சொல்கிறாங்க. வேற ஐயோ, மொத்தத்தில் பைபிள் தெரியல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாசித்ததல்லவா? எத்தனை பேர் இன்னும் அதை ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும்? நான் உறுதியாக பேசினதற்கு ஒரே ஒரு வழி, எழுதப்பட்டபடியே நாம் நம்புகிறோம். உண்மையா இல்லையா? இப்போ என்ன பாருங்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இங்கே கண்ணாடியை போட்டு பார்க்குறேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இதிலே அரை கை, இன்னும் கொஞ்சம் கீழே, ஏன்னா எல்லாம் தெரியல சிஸ்டர். இருக்கும். எத்தனை பேருக்கு உறுதியாக தெரிகிறது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? இப்போது பதில், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க.
நான் கேட்குறேன், ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? இது கேட்டால் தான் குழப்பம். என்னம்மா? பாவத்திலிருந்து விடுதலை, அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், எப்படி நம்புறது? ஒருவருக்கொரு திரும்பி பாருங்க, நிஜமாவா? ஐயோ, எனக்கு தெரியாது என் பொண்டாட்டியே, இது என் புருஷனாச்சே. நடவடிக்கை வச்சுதான். அட்டே எங்க அப்பா கனியை பார்க்க சொல்றார் ஐயா, சரியான வார்த்தை. நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டதற்கு சாட்சி என்ன? ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா எல்லாருக்குள்ளேயும்? இதை கை தூக்கி சொல்லிடுங்க. யாராவது டவுட்டா இருந்தாலும் சொல்லிடுங்க. ஆவியானவர் உள்ள இருக்காரா இல்லையா? எப்படி தெரியும்? எல்லாம் விசுவாசம் தானே. விசுவாசித்தீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த நிமிஷமே அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வந்தேன் என்பதை எப்படி அறிந்தீர்கள்? உங்கள் இருதயமே சாட்சி சொல்லிற்று. இதுவரை இல்லாத ஒரு சமாதானம், சந்தோஷம், நித்தியத்திற்குரிய நம்பிக்கை, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம். அது மாத்திரமல்ல, உள்ளே பரலோகத்தையும் வானங்களையும் பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிற ஒருவர் உள்ளே வந்ததையும் யார் உறுதிப்படுத்தினார்? பரிசுத்த ஆவியானவரே. எப்படி தெரியும்? பரிசுத்தரின் பேச்சு புரிய ஆரம்பித்தது, வேதம் விளக்கத்தை பெற ஆரம்பித்தது, வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினதை அறிய ஆரம்பித்தீர்கள். இதற்கெல்லாம் காரணம் விசுவாசம். இதையும் படித்தோமே ரோமரிலே. விசுவாசத்தை கொண்டு இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே முடிக்க மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். சிஸ்டர் பேசி முடிங்க சிஸ்டர், அதற்குத்தானே வந்திருக்கிறோம். அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே முடியாது, மேன்மை பாராட்டுகிறோம். இதையும் வாசித்தோம் 4 வாரமாக. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்பொழுது கவனிங்க, எதற்காக இவ்வளோ தூரம் வந்தேன்? தொடர்பு மறுரூபமாக்கப்பட்ட நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையேம்மா. 1 பேதுரு 1:22, இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதனால் தான் சொல்லியிருக்கிறேன், எழுதியிருக்கிறபடியே விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகும். இது உணர்வு பூர்வமான நம்பிக்கை அல்ல, இது ஆவியில் தேவனால் வருகிற விசுவாசத்தினால் கொடுக்கப்படுகிற நம்பிக்கை. ஆமென். இந்த நம்பிக்கையில் தான் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். எல்லாரும் விரைவாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கலாத்தியர் 5க்கு திரும்ப வேண்டும். 1 பேதுரு 1. நான் எதற்கு இந்த தொடர்பை சொல்லுகிறேன் என்பதை மறவாதிருங்கள், ஏனென்றால் நான் மறந்து விடுவேன். கேள்வி அதனால் தான் கேட்கிறேன், எல்லாம் தெரிந்ததினால் அல்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? 1 பேதுரு 1:20 வாசிக்கலாமா? ஆகையா, எல்லாரும் சத்தமாக, ஆகையா நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியா சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். என்னை பாருங்கள், உணர்ச்சி எப்படி இருந்தாலும் சரி, சிந்தனையில் எவ்வளோ எதிர்மாறான எண்ணங்கள் வந்தாலும் சரி, ஒரு ஆவியிலே சத்தியம் வரும்பொழுது ஒரு தேவ பிள்ளை ஆமேனப்பா கடினமாய் இருந்தாலும் கஷ்டமாய் தோன்றினாலும் நான் மன்னிக்கிறேன், இல்லை என்றால் விட்டு கொடுக்கிறேன், மாற விரும்புகிறேன் என்று சொல்லி சத்தியத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. என்னை பாருங்க, இயேசுவே சொன்னார் யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே. என்னங்க அர்த்தம் இதெல்லாம்? சொன்ன உபதேசமே சுத்தமாக்குகிறதா? ஏமே, என்னை நன்றாய் பாருங்கள், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிற வல்லமை எதற்கும் இல்லை, வசனத்திற்கு மட்டுமே. வசனத்தை கேட்க கேட்க இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அதனால் தான் ஆண்டவர் இருதயத்திற்குள்ளேயே அனுப்புகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வசனம். அது ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக, ஊனையும் எலும்பையும் உருவ குத்தத்தக்கதாக, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் புரிகிறது? அதாவது என் சுய எண்ணங்களுக்கும் தேவனுடைய எண்ணங்களுக்கும் இடையில் கத்தி வருகிறது என்றால் சத்தியத்தினால் வருகிற பிரிவினை. ஏமே, கலப்புகளை பிரிப்பார். என் யோசனை எது, தேவ ஆலோசனை எது என்பதை அறிய வைப்பதே வார்த்தை. ஏமே, நீங்க வார்த்தையை படிக்காம தேவன் என்ன சிந்திக்கிறார் என்பதை அறிய முடியாது. தேவ பிள்ளையே, நான் பேசிக் கொண்டிருப்பது மாம்சம், மறக்கவே இல்லை. கவனிங்கள்,
மாம்சம் ஆவிக்கு விரோதமானது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமானது. நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு. அப்படின்றா நான் மாம்சத்தில் செய்ய நினைச்சா கூட ஆவி எதிர்க்கும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு தான் இந்த போராட்டம் இருதயத்தில். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த போராட்டம் இல்லை. எத்தனை பேருக்கு அது தெரியும்? தப்பு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் சந்தோஷமாக தான் இருந்தது. குத்துற விஷயங்கள் இல்லை. ஏன்னா ஆவி செத்து இருந்தது. ஆவியே மாம்சத்தினால் அடைக்கப்பட்டதாய் ஆளுகை செய்யப்பட்டதாய் இருந்தது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? மனசும் மாம்சமும் விரும்பினங்களை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். எபேசியர் 2:3. மனசும் மாம்சமும் அப்படின்னா நம்முடைய மைண்டும் மாம்சமும் ஒன்றாய் இருந்தது. காரணம், ஆவியிலே உயிர் இல்லை. இன்று ஆவியில் உயிர் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவ ஆவியானவர் நமக்குள் வெளிச்சமாய் வந்திருக்கிறார். ரட்சிப்பு வந்தபடினா சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இருளான சிந்தனைகள் கூட மாற்றி அமைக்கப்படும். மனசும் மாம்சமும் இணைய விட மாட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் கேட்குறேன், உங்கள் எண்ணத்தில் தப்பு வந்தால் தெரியாது? கிறிஸ்தவர்களை என்னை பார்த்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் குனிந்து ஆராய்வது வீட்டிலே சென்று ஆராய்வதாய் இருக்கட்டும். அநேக பேர் குனிந்து கொண்டு எதையோ ஆராய்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். வீட்டிலே சென்று நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். என்னை பாருங்கள், உங்கள் எண்ணத்தில் தப்பு வந்தால் தெரியாது? நான் சொல்வது செயலே அல்ல. நம்ம தவறா பேசினா கூட தப்பா பேசணும்னு தெரியுமா தெரியாதா? எண்ணம் தவறானா தெரியுமா தெரியாதா? யார் தெரிய பண்ணினா? ஆவியானவர். சத்தியத்தின் ஆவியானவர் வசனத்தை படிக்க படிக்க ஒரு எண்ணங்களுக்குள் பிரிவினையை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் மறுரூபம். ஒரு ரூபமாய் இருந்த மனதை வேறு ரூபமாக்குகிறார். மறுரூபம். We are transformed in our thinking whenever we read God's word, whenever we listen to God's truth. அதனால்தான் கர்த்தருடைய வசனம் ரோமர் 12:2 சொன்னது. என்ன சொன்னது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் இனி நீங்கள் தெரியாமல். சொல்லுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்கதாக. ஹல்லேலூயா. என்ன கவனிங்க, கர்த்தர் பகுத்தறிய மாட்டார். நமக்காக பகுத்தறிய தக்கதாக நம்மை நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? If your mind is not transformed by God's truth, you will not be able to know God's good, pleasing, perfect will. கர்த்தருடைய சித்தத்தை ஒரு தேவ பிள்ளை அறிவது அவர்களுக்குள் தேவன் நடத்தி காட்டுகிற காரியம், தேவன் திணிக்கிற காரியம் அல்ல. என்னை பாருங்கள், ஒரு சுத்த இருதயம் எப்படி வந்ததோ அப்படிதான் இந்த மிரக்கிள்ஸ்லாம். வசனத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தரே சுத்தம் பண்ணிடுவார். ஆமென். I have to only believe. Don't go by your emotions. Don't go by what your mind says. Just obey the Spirit of God. Using your will. நன்றாய் கவனிக்கணும். எமோஷன்ஸை தள்ளிட்டு எனக்கு இன்னொரு பகுதி இருக்கு. என்ன பகுதி தெரியுமா? ஆவியினாலே கீழ்ப்படிவேன் என்றால் என்ன அர்த்தம்? என் ஸ்பிரிட்டை பயன்படுத்தி நான் கீழ்ப்படுகிறேன் என்றால் I use my will rather than going by my emotions. சத்தியத்தை கீழ்ப்படுகிறது அப்படிதான். இப்பொழுது உணர்வு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உணர்வு சொல்லு, நீ ஒரு கோவடன், நீ ஒரு முட்டாள். உணர்வு சொல்லும், நீ இன்னும் பாரு கசப்பால் தான் இருக்கிற. கசப்பு எப்போதுமே எதிரான எண்ணங்கள், கோபம், பொறாமைகள் இதெல்லாம் இருந்தாலும் நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஆமேன் என்று சொல்லி விட்டு கொடுக்கிற இருதயம் உள்ள ஆளாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்? தேவனே சொல்லுகிறார், சுத்த இருதயத்தோட நீ இப்பொழுது ஒருவரில் ஒருவர் அன்பு கூற முடியும். என்னடா சுத்த இருதயம் வந்ததற்கு காரணமே சத்தியம். ஆமென். என்னை பாருங்க, என்னைக்காவது சரீரத்தில் அழுக்கு இருந்து சோப்பை போட்டு தேய்க்கும் போது அடாடா இது போகுமா போகாதோன்னு நினச்சி தேய்ச்சிருக்கீங்களா? போக வச்சு தானே மரவேலை பார்த்தீங்க. ஏன்னா வெளியில் வரும்போது அழகாக இருக்கணும்ல. சொல்லுங்க. அப்ளை பண்ணும்போது ஆமாம் இதை தேய்ச்சி என்ன போதும் இல்லையே. நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது, இதை தேய்ச்சா சரீரம் சுத்திகரிக்கப்பட்டு தான் ஆகும். நான் கேட்குறேன், வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறா. என் இருதயம் நிச்சயமாய் சுத்திகரிக்கப்படும். ஏமே இப்பொழுது நீங்கள் அன்பு கூறுங்கள். ஏமே இப்போ கவனிங்க, மாம்சத்தில் அன்பு கூறுகிறதுக்கும் ஆவியில் அன்பு கூறுறதுக்கும் எவ்வளோ முற்றிலுமான வித்தியாசம் இருக்கிறது. இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணி நேசிக்கிறது நேசம் அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐ ஃபீல் லைக் லவ்விங் தட் பர்சன், ஐ ஃபீல் லைக் ஃபர்கிவிங். இட் நெவர் ஹேப்பன்ஸ். உண்மையாக சொல்கிறேன், நான் கேட்குறேன், உங்களுக்கு ஃபீலிங் வந்து என்னைக்கா மன்னிக்க முடியுமா? கொல்லத்தான் முடியும். எப்படி மன்னிப்பது? You don't feel like forgiving. You don't feel like loving. Primarily love is an emotion. That's what we think, right? எத்தனை பேருக்கு அது புரியுது? அன்புனாலே உணர்வு. உண்மையா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், அன்பு ஒரு உணர்ச்சி தானே?
வேதம் சொல்லுகிறது இது உணர்ச்சியை தாண்டினது. ஏன் அப்படி? ஆவியில் வருகிற காரியம். நீங்களே சொன்னீங்க ரோமர் 5:5, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் நம்முடைய இருதயங்களை அவருடைய அன்பை ஊற்றுகிறார், அதனால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். நல்லா பாருங்க. அதனால தான் கஷ்ட நேரத்தில் சத்தியத்திற்கு ஆமென்னு சொல்கிறவங்க இருதயத்தில் அன்பு இருந்து கொண்டே இருக்கும். இஃப் யூ லூஸ் லவ் யூ லூஸ் ஹோப். இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சில நேரம் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? இஃப் யூ லூஸ் லவ் யூ லூஸ் ஹோப். என் எதிர்காலத்துக்கு நம்பிக்கை வேணும்னா என்ன அடையாளம் தெரியுமா? இன்னைக்கும் அன்பு கிரியை செய்கிறது என் உள்ளத்தில். எவ்வளோ கஷ்டம் வேணாலும் வரட்டும், எவ்வளோ உபத்திரம் வேணாலும் வரட்டும், ஒரு ஆள் உள்ளத்தில் கசப்பு ஆளுகை செய்யக்கூடாது. கசப்பு இருந்ததுன்னா அந்த ஆளுக்கு ஹோப்பே இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களே கவனிங்க. Don't ever say have got the right to be bitter against that person. என்ன உபத்திரப்படுத்தின அந்த ஆளுக்கு விரோதமாக கசப்பு வைக்க எனக்கு ரைட் இருக்குன்னு மட்டும் பேசாதீங்க. அது தேவனால் வருகிற வார்த்தையும் அல்ல, தேவனுக்குரியதும் அல்ல. அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஹோப்பே இல்லாத ஆளுன்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம்! எத்தனை பேருக்கு அது புரிகிறது? There's a character that is developed during trials and tribulations, especially during sufferings. Character is formed in a Christian life during suffering. இதை எங்கே படித்தோன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம படிக்கலை, ஆனால் உங்களுக்கு தெரியணும். ரோமர் 5:3 வரை வீட்டிலே சென்று வாசியுங்கள். ஏனென்றால் இன்று எனக்கு அது ஃபோக்கஸ் இல்லை. திரும்ப போகலாமா? கலாத்தியர் 5. இப்போது 1 பேதுரு 1:22 சாராம்சம் என்ன? இருதயம் சுத்திகரிக்கப்பட ஒரே ஒரு வழி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா. அவ்வளவேதான். உணர்வு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. யூஸ் யுவர் வில் டு ஒபே காட்ஸ் ட்ரூத். ஆமென். இப்படி செய்யும் பொழுது ஆவியில் நீங்கள் செயல்படுறீங்க. அப்பொழுது உணர்வு ஒரு பக்கம் கொந்தளித்தாலும், எண்ணங்கள் எது சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவா, உன் இருதயம் நல்ல இருதயம்மா. ஆமென். உன் இருதயம் நல்ல இருதயம் மகனே. இப்பொழுது நீ அந்த இருதயத்திலிருந்து ஊக்கமாய் அன்பு கூறலாம் என்று சொல்லுகிறா. ஹல்லேலூயா. நல்ல விஷயங்கள் நல்லா கவனிங்க. இது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு ஒரு சாட்சி. சம்பந்தமே இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மாம்சம் பார்த்தா உன்னை போல ஒரு கோடை இல்லைன்னு சொல்லும். உண்மையா இல்லையா? பழைய ஆளாக இருந்திருந்தா நிறைய பேர் சாட்சி எப்போ தான் கொடுப்பாங்க. நான் மட்டும் பழைய ஆளாக இருந்திருந்தேனா தொலைச்சிருப்பேன். நேரம் நிறைய பேர் சாட்சி அப்படி சொல்லுவோம்ல, என்னை யாருன்னு உனக்கு தெரியாது, ஆண்டவர் ரட்சிச்சிட்டார் நல்ல வேலைக்கு, இல்லைன்னா என்ன இருக்கும்? அதான் அர்த்தம். அப்படி நிறைய பேர் சாட்சி கொடுப்போம், பார்த்துருக்கிறீங்களா? அதுதான் மாம்சம். மாம்சத்தினாலே ஊக்கமாய் அன்பு கூற முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரே ஒரு வழி வார்த்தையினால் வருகிற சுத்திகரிப்பு. இது இல்லை என்றால் ஆவியின் அன்பு செயல்பட முடியாது. நன்றாய் கவனிங்க. ஆவி ஆவி ஆவின்னு பேசுனா என்ன அர்த்தம்? It's all about the spirit. For our spiritual life, there's only one seed that is operational. There's only one seed that can give life. ஆவிக்குரிய வாழ்க்கைனாலே அதுக்கு ஒரு வித்து இருக்கு, விதை இருக்கு. எது? வசனம். இப்போ உங்களுக்கு இணைப்பு புரியும். அதனால தான் ஆவியின் வாழ்க்கையில் வசனத்தை விட்டுட்டு மாம்சத்தில் நான் எதையுமே செய்ய. You can't have strength in the spiritual life by your fleshly strength, because flesh is always against the spirit. இப்போ எப்படி நான் மாம்சத்தில் ஆவியின் வாழ்க்கையை நடத்த முடியும்? முடியாது. என்ன பாருங்க, ஜெபிக்க கூட ஆவியில தான் ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர். எங்கே வருகிறது? எபேசியர் 6:18. ஆவியிலே சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? ஜெபம் பண்ணா கூட மாம்சத்தில் பண்ணக்கூடாதான். தெரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எத்தனை நேரம் சொல்லுவீங்க? கேட்ட ஆளுங்க ஓஞ்சிடுவாங்க. அதனால தான் குடும்ப ஜெபம் போர் அடிக்குது. தெரியுமா உங்களுக்கு? எப்படா முடியும் இருக்கும். நீங்களே யோசிங்க. ஆவியில் நடத்தப்பட்டா நேரம் போவதே தெரியாது. ஜெபம் இன்பமாய் மாறணும், வேத வாசிப்பு களிப்பாய் மாறணும். ஆவியில் இருந்தா மாம்சத்தில் செய்து பாருங்க, தூக்கம்தான் வரும். இப்பொழுது வித்தியாசம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது கலாத்தியர் 5க்கு வாருங்கள். வசனம் 16 எல்லாரும் வாசிக்கலாமா? Galatians 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை
நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. 18 ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்றால் என்ன? சொல்லுங்கம்மா, சரியா சொன்னீங்க. வசனத்துக்கு ஏற்றபடி வேற கீழ்ப்படி. எனக்கு நல்லா சொல்லுங்க, கீழ்ப்படி எப்படி முடியும்? என்னம்மா? அதான் கை கொள்ளணும். கை கொள்ளணும். எப்படி கை கொள்வது? பைபிளை இறுக்கி பிடிச்சா போதும். நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக பேசி காட்டும், யார் பதிலோடு வருகிறாங்கன்னு பார்ப்போம். Obeying the truth all the time. And how do we obey? I know I should obey, but hardly I obey. I just believe I obey. Oh, அப்படி வேற இருக்கோ? நான் கீழ்ப்படுகிறதா நம்புகிறேன். வேறு வெளிச்சங்கள் வித்தியாசமாக வந்து கொண்டிருக்குது. வேறு இந்த சைடு சத்தமே வராதோ? ஐயா சொல்லுங்க, யாராவது பேசுங்க. சொல்லுங்க ஐயா. அதுக்குள்ளே சத்தத்தையே காணவில்லை. How do you walk in the spirit? எனக்கு தெரியணும். ஆங்கில வேதம் யார் கையிலமா இருக்கு? அந்த எஸ் என்ன எஸ்ன்னு பாருங்கம்மா. Where is that verse? Verse 16 மகளே வாசிங்க. What sort of an S that is? Small or capital? Capital, right? Oh, that's the difference. கரெக்ட் ஐயா. சொல்லும் போதே எனக்கு துக்கமாக இருக்கு. எல்லாரும் அதைத்தான் விரும்புகிறோம். மாம்சம் அழிந்து போக வேண்டும். இதனால் தான் இவ்வளோ தொந்தரவு. வேற கீழ்ப்படிந்தால் என்ன ஆகும்? செத்து போக வேண்டும். கரெக்டாக சொல்லுங்கண்ணா. கரெக்ட் முடிவு அதுதான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சா என்ன இருக்கும் இந்நேரத்துக்கு? ஒன்றையும் நிறைவேற்ற வழி இல்லாமல் தான் இயேசுவே வந்தார். ஏன்னா 10ல் 1 போனாலும் எல்லாம் போனதாக கருதப்படுமே. ஒரு நாள் ஃபாலோ பண்ணாலும் 9 நாள் ஃபாலோ பண்ண வேண்டுமே. சொல்லுங்கள், நம்பி ஆவியின் பலத்தால் போய்கொண்டே இருங்கள், ஏற்றை ஆகிவிடும். ஆவியானவர் நம்பி ஆவியின் பலத்தால். என்ன கேள்வி கேட்டேன் என்றே மறந்து விட்டது. இயேசுவானவர் செய்து முடித்தார் என்பதை விசுவாசித்தால். சரியாய் சொன்னீர்கள். எல்லாமே சரியான பதில் தான் ஐயா. சொல்லுங்கள் வேறே. அம்மா, இதுக்கு மேல முடியாது சிஸ்டர். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியினால் நடத்தப்பட்டால் மரணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, குற்ற மனசாட்சிக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, சடங்குக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, பலிகளுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அதுதான் நடந்தது இயேசு வந்ததினால். நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுகிறவராகத்தான் வந்தார், அழிக்கிறவராக வரவில்லை. ஏனென்றால் அவர் நியாய பிரமாணத்தின் முழுமையாக இருந்தார். தவறே செய்யாதவர், பரிசுத்தமானவர், எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவர். எனக்காக கீழ்ப்படிந்தபடினால் என் கீழ்ப்படியாமைக்கு வந்திருக்க வேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்தது. ஆமென். அதனால் வந்த நீதி இப்பொழுது நியாய பிரமாணத்தை முழுவதும் ஒருவன் பின்பற்றினால் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நீதியை எனக்கு இலவசமாக பிதா இயேசுவை நம்பினபடினால் கொடுத்தார். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறேன்? நியாய பிரமாணத்தை ஒரு ஆள் கடைசி வரைக்கும் தப்பே இல்லாமல் பின்பற்றினா அவனுக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ அந்த பலனை இயேசுவை நம்புகிறதினாலே பிதா தந்து விட்டார். நியாய பிரமாணத்தை அழிக்கவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். நல்லா கவனிங்க, தேவனுடைய நீதி மாறாதது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிறதே சாவை கொடுக்கிறது என்றால் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்படி என்றால் மீறின யாருமே தண்டிக்கப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில் இயேசு வராதிருந்தால் யாருமே தப்ப முடியாது. இதனால் தான் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தை கொண்டு நாம் பெற்றெடுக்கிறோம். ஏமே என்ன ஸ்லாக்கியம்? தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறது தான் கிருபை. ஏமேன். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? தேவன் நம்மை பார்த்தால் கோபப்பட மாட்டார், இது கிருபை. ஏன் கோபம் இல்லை?
எல்லா கோபாக்கினையும் குமாரன் சுமந்து விட்டார். குமாரனின் ரத்தத்தை நம்புகிற பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை இல்லை. இதுதான் கிருபை. ஆமென். இதை நான் உங்களுக்கு இணைத்து விட்டேன். இப்பொழுது கவனிங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்றால் என்ன? ஆவியானவரா, அதுதான் ஆங்கில வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதம்மா. We are led by the Holy Spirit. It's not about the human spirit, it's about the Holy Spirit. ஆவியானவர் என்ற அந்த வார்த்தை இங்கே ஆவியானவர் என்று சொல்லவில்லை, ஆவி. ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது தான் தெரியும், கேபிட்டல் S means it's about the Holy Spirit. ஆவிக்கேற்றபடி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். என்னை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை எங்கே நடத்துகிறார்? நம்முடைய இருதயத்தில் ஆவியில் நடத்துகிறார். இப்பொழுது இதற்கு ஏற்றபடி நடந்து கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? கரெக்டாக சொன்னீங்க. எப்படி சொல்லுவா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. மனசாட்சியோட. மனசாட்சி வேற அங்கே இருக்கு. கரெக்ட், நீங்கள் சரியாக தான் சொல்லுகிறீர்கள். மனசாட்சி எங்கெங்க இருக்கு? மனசில் இருக்கா? இருதயத்தின் சாட்சி. வேற என்ன இருக்கு இருதயத்தில்? உள்ளுணர்வு, மனசாட்சி, ஐக்கியம், ஃபெலோஷிப். ஆங்கிலத்தில் பேசலாமா? 4 விஷயம் இருதயத்தில் இருக்கு. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப், இன்ட்யூஷன், கான்ஷியஸ், வாட், கம்யூனியன். வெரி குட். 4 விஷயம். இது தமிழில் நீங்களே பேசிக்கொள்ளுங்க. இன்ட்யூஷன் என்றால் உள்ளுணர்வு, கான்ஷியஸ் என்றால் மனசாட்சி, ஃபெலோஷிப் என்றால் ஐக்கியம், கம்யூனியன் என்றால் உறவு. சரியை சொல்லலாம், உறவு. வேறே, இதுதான் இருதயத்தின் காரியம். இப்பொழுது எதற்காக இதை பேசினேன்? ஆவியில் நடத்தப்படும் பொழுது என்ன நடக்கும்? கரெக்டாக சொன்னீங்க. ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்முடைய இருதயத்துக்கு வரும் பொழுது இதற்கு ஏற்றபடி நடந்து கொள்வது என்றால், now you have to tell me the real answer. ஆவியில் வந்தது எல்லாவற்றையும் செயல்படுத்தி விடுகிறோமா? எல்லாமே செயல்படுத்தி விடுகிறோமா? உண்மையை பேசுகிறீங்க. எல்லாம் சில பேர் எங்கேயோ இருக்கிறார்கள். இருந்து விட்டு போகட்டும். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆவியில் வர்ற சத்தியம் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறோமா? எங்க ஸ்ட்ரகிள் இருக்கு? அதுதான் இந்த மாம்சத்தின் வேலை. மாம்சம் ஒத்துழைக்கவே செய்யாது. ஏனென்றால் ஆவிக்கு விரோதமானது. இப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? வெற்றி கொள்கிறோம். கரெக்ட், வெற்றி கொள்ளணும் தான் நினைச்சேன். எனக்கு தெரியும் சாங்டிஃபிகேஷன் ஏன் டஃப்பாக இருக்குது. சில நேரம் பேசுகிற ஏன் நிலமை உங்களுக்கு தெரியாது. எல்லார் கதையும் அப்படிதான். ஆனால் கேட்குற உள்ளங்கள் உண்மையாய் வாழ்த்துகிறது. ஏனென்றால் சத்தியம் வந்தால் ஒரு மனுஷனை விடுதலையாக்கியே ஆக வேண்டும். ஆமென். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் வல்லமையான காரியம் ஒன்றை நான் சொல்லுகிறேன். இருதயத்தில் கல்லை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் நடக்கிறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? பாரமாக இருக்கு. பாரத்தை சுமந்து எத்தனை நாள் நடக்கிறது? தூக்கி போடு கழுதை அப்படின்னு நம்மையே திட்டிக் கொள்ளுகிறோம் அல்லவா? எத்தனை நாள் இப்படியே வாழறது? சில பேர் ஜெபலாம் விரக்தியில் வரும் தெரியுமா? என்ன விரக்தி? இப்படியே எத்தனை நாள் ஏசப்பா இருக்கிறது? மாற்றுங்க ஏசப்பா, என்ன இல்லைன்னா எடுத்துருங்க ஆண்டவரே. பரலோகத்திலே போய் உருப்படியாக இருப்பேன், பூமியில் என்னால் யாரும் உருப்படாமல் போகக்கூடாது. சொல்லுங்கள், இப்படியெல்லாம் ஜெபத்தில் சொல்லலாமா சொல்லக்கூடாது? சரியான ஜெபமா இல்லையா? உருப்பட வைக்கிற ஜெபம் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம். இதெல்லாம் வீணானவர். எத்தனை பேர் புரியும்? சில பேர் என்ன நடக்குன்னே தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இப்படி ஜெபம் பண்ண போதும் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி முடிச்சுட்டு போயிட்டு ஆண்டவர் கூடவே இருக்கிறார் வேறு நினைச்சுக்கிறாங்க. ஆனால் கூடவே இருக்கிறதெல்லாம் பாரம் தான். ஆவின் வாழ்க்கை லகுவானதான். ஆண்டவர் சுயாதீனத்தை பற்றி பேசினா என்ன அர்த்தம் தெரியுமா? சுதந்திரத்தின் வாழ்க்கை. அப்படின்னா அடிமைத்தனத்திற்கு உரிய வாழ்க்கையே அல்ல என்றால் பாவம் அடிமைப்படுத்தும். பாவம் அடிமைப்படுத்தும், பரிசுத்தமே விடுதலை செய்யும். அதனால தான் சுயாதீனத்திற்கென்றே அழைக்கப்பட்டீர்கள். இப்போ என்ன கவனிங்க, டு லிவ் அ ஹோலி லைஃப் இஸ் சச் எ லிபரேட்டிங் லைஃப். இஸ் சச் எ லிபரேட்டிங் லைஃப். நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் லகுவான வாழ்க்கை. சில கிறிஸ்தவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியாது. அவ்வளோ ஈஸியா
ஆவிக்குரிய வாழ்க்கை லகுவான வாழ்க்கை. நான் சொன்ன களைந்து போடுவதும் தரித்துக் கொள்வதையும் பற்றி நான் கேட்குறேன். களைந்து போடுவது எளிதா, தரித்துக் கொள்வது எளிதா? என்ன சிஸ்டம் மீனிங் இதற்கு? அதையும் கேட்டலாம். களைந்து போடுவதுன்னா ட்ரெஸ்ஸை கழட்டி போடுவது போல, அது எளிதா? தரித்து கொள்வதுன்னா பச்சை குத்துறது மாதிரி. வலிக்கு இப்போ ஒரு ஆள் சொல்லியாச்சு. சரி, எது எளிது இதில்? ஆனால் ஆண்டவர் எதை எளிதாய் மாற்றினா? தரித்து கொண்டீர்களே, தரித்து கொண்டீர்களே, தரித்து கொண்டீங்களேன்னு ஒரு 4 வாட்டியாவது பேசிட்டா கொலோசியர் 3. நான் கேட்குறேன், நான் எப்பப்பா தரித்து கொண்டேன் நான் கேட்டேன். உண்மையா இல்லையா? நான் லவ் பண்ணவங்களே கேட்கல, இங்கே பச்சை குத்தினவங்களே கேட்கல. நார்மலாக ஒரு வேளை உங்களுக்கு இருக்குன்னா சரீரம் நான் கேட்குறேன், எப்பம்மா நம்ம தரித்து கொண்டோம் இயேசுவே? சில பேர் புக்கு ஃபுல்லாக ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு எழுதுவாங்க. யாருக்கு எதிராக நான் பேசவில்லை, நீங்கள் நினைக்காதீங்க அது பக்தி முத்தி போன விஷயம்னு. பழக்க தோஷம். சில பேர் அப்படி எழுதுறீங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஒரு 1000 ஸ்தோத்திரத்தை எழுதி வைக்கிறது நோட் புக்கில். இப்படியும் ஜெபம் நடக்கலாம், எப்படியோ நல்லா, ஆனால் சரிதான். நான் கேட்குறேன், ஆண்டவர் களைந்து போடுவதை தான் எளிது என்று சொன்னார் யதார்த்தமான வாழ்க்கையில். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது எளிது என்று காட்டினார் என்றால் தரித்து கொண்டதை எளிது என்று காட்டினார். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. நம்ம எப்போ தரித்து கொண்டோம்? கொஞ்சம் வேகமாக பேசுங்க. கொலோசியர் 3 நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது யாருக்காவது தெரியுமா? கொலோசியர்னாலே பக்கத்து வீட்டுக்காரரான்னு கேட்டிருப்பீங்க. எந்த கொலோசியரை தெரியும்? குலசேகரை வேண்டுமானால் தெரியும், கொலோசியரை தெரியாது. சொல்லுங்கள் சொல்லுங்கள், எப்பொழுது தரித்து கொண்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது? பழைய மனுஷனை களைந்து போட்ட நிமிஷம் எப்பொழுது? இயேசுவேன்னு கூப்பிட்ட பொழுதே பழைய மனுஷனை புதிய மனுஷனை நாம் எப்பொழுது தரித்து கொண்டோம்? அவ்வளவாய் நேரம் எடுத்து தரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி தரித்து கொண்டோம்? அவ்வளவு ஈஸியா? ஆண்டவர் சொல்ல, இயேசுவேன்னு கூப்பிட்டாலே தரித்து கொண்டீர்கள். பழைய மனுஷன் ஓடிவிட்டான். ஏமே இப்போ நான் கேட்குறேன், ஒரு புது ட்ரெஸ்ஸுங்க, ஐயோ நீங்கள் காசு போட்டு வாங்கினாலும் வராத ஒரு ட்ரெஸ்ஸு கிஃப்டாக வந்துருக்கு. நீங்கள் போட்டதோ ஒரு வருஷ ட்ரெஸ்ஸு. அந்த காலத்தில் தீபாவளி கொண்டாடவங்களுக்கு தான் தெரியும், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அது புரியாது. வருஷத்துக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு போடுவோம், ஞாபகம் இருக்கா? நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அது போடுறது. அப்போ நான் கேட்குறேன், பழைய ட்ரெஸ்ஸை வேண்டாம் விட்டுருமா, புது ட்ரெஸ்ஸை போடுனா எப்படி எடுத்துருப்போம்? என்ன இப்படி பார்க்குறீர்கள்? எப்படி எடுத்திருப்போம் புதிய ட்ரெஸ்ஸை? சந்தோஷம், எப்படா போடுவோம் என்று காத்திருந்தோம், அந்த நாளுக்காகவும் காத்திருந்தோம். நான் கேட்குறேன், பழைய மனிதனை களைந்து போடுவதற்கு இன்று ஏன் பயமாக இருக்கிறது அல்லது பாரமாக இருக்கிறது என்று கேட்போம் என்றால் அது யதார்த்தத்தின் பேச்சே அல்ல. நான் கேட்குறேன், புதிய மனுஷனுடைய டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா பழைய மனுஷனை விடுறது சுலபமாக இல்லையா? அப்போது எதை அதிகமாக டேஸ்ட் பண்ணும் தெரியுமா? புது ட்ரெஸ்ஸு. நீங்கள் ஒரு நாளும் புது ட்ரெஸ்ஸையும் பழைய ட்ரெஸ்ஸையும் வச்சுக்கிட்டு ஐயோ எதை போடுறது அப்படின்னு எனக்கே சீட்டு கொடுக்குனீங்களா? சொல்லுங்க. இல்லை கண்ணை மூடி டிங் டாங் டம்னு எதெல்லாம் ஜபம் அப்படி ஏதாவது பண்ணீங்களா? ஐயோ ஏதாவது ஆண்டவர் சித்தம் எது எடுத்து கொடுக்குறாரோ போடுவோம் அப்படின்ற நினைத்தீர்கள். எக்காரணத்தை கொண்டு பழைய ட்ரெஸ்ஸை தொட்டு கூட பார்த்துருக்கேன். அடுத்த வருஷம் வர வரைக்கும் இதையாவது மேனேஜ் பண்ணுவோம்னு நினச்சோம். ஆனால் புது ட்ரெஸ்ஸோட மேன்மை தெரிந்ததினால் அல்லவா பழைய ஆடையை களைந்து போட்டோம். இன்றைக்கி பழைய மனிதனை களைந்து போட்டது ஏன் சுலபமானது தெரியுமா? ஆனால் பழைய மனுஷனுடைய சுபாவம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ஆளுகை செய்கிறது போல் பயமுறுத்தலாம், திரும்ப திரும்ப எழும்பலாம், நம்மை அடக்கி ஆளுவதை போல் செயல்படுத்தலாம். ஆனாலும் பழைய மனுஷன்தான். சொல்லுங்க ஆமேன். புதிய மனுஷனை டேஸ்ட் பண்ண பிறகு பழைய மனுஷனை சீனு தானே தூக்கி எறிய முடியும். உண்மையா இல்லையா? எவ்வளோ அழகாக வந்தாலும் அது பழைய ஆள் தானே. என்ன எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ அழகாக வந்தாலும் அது பழைய ஆள் தான், பழைய மனுஷன். இப்போது பழைய மனுஷனுக்குரிய செய்கைகளை நாம் தூக்கி எறியதற்கு ஒரே ஒரு காரணம், புதிய மனுஷனுக்குரிய செய்கைகளை கர்த்தர் ருசிக்க இடம் கொடுத்திருக்கிறார். என்ன புதிய மனுஷனுக்குரிய செய்கைகள் என்று? நீதிக்குரிய காரியம். என்னை பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அடேங்கப்பா, நம்ம நேரம் கடந்து செல்கிறது. 18 ஆவியினால் நடத்தப்படுகிற நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ரோமர் 6-4 சாப்டர்ஸ்லாம் நீங்கள் அப்புறம் வாசிக்க வேண்டிய. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இங்கே வந்தீர்கள் என்றால் நான் வேகமாக பேசிக்கொண்டே போவேன், புரியாவிட்டாலும் பரவாயில்லை.
நீங்கள் நினைக்காதிருங்கள் இங்கேயே எல்லாம் சொல்லித்தரப்படும் என்று. நீங்களும் வீட்டில் கொஞ்சம் முயற்சித்து வாருங்கள். இப்பொழுது பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அடேங்கப்பா, அந்த லிஸ்டையும் நம்ம வாசித்து விட்டோம். இப்பொழுது பாருங்க, கிரியைக்கும் கனிக்கும் என்ன வித்தியாசம்? கிரியைனா செய்கை, கனினா ஆவிக்குரியது. கிரியைனா கனினா ஆவிக்குரிய, கிரியைனா மாம்சத்துக்குரிய. என்ன பாருங்கள், இப்பொழுது கிரியைக்கும் கனிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் எது தெரியுமா? கிரியைகள் மாம்சத்துக்குரியதா, கனி ஆவிக்குரியது. என்ன பாருங்க, ஆவியில் வர்ற எதுவுமே லகுவானது. கிரியை செஞ்சு பாருங்க, கரடு முரடானது. ரொம்ப கோவப்படணும் தெரியுமா? கோவப்படுறது ரொம்ப கஷ்டம். பட்ட பிறகு தான் நமக்கே தெரியும், ஏன்டா கோவப்பட்டேன். டென்ஷன் வீணாக ஏறி பிபி அதிகமாகி தலை சூடாயிடும். அதில் ஒரு 4 முடி எக்ஸ்ட்ரா கொட்டியிருக்கும். முகத்தில் தேவையில்லாமல் உங்களுக்கே தெரியும். அப்போ மூஞ்ச கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்துருங்களேன், இது நானா? அழகே மாறி இருக்கும். கோபம் கஷ்டம், விரோதம் கஷ்டம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம லைஃப்பில்? யூ ட்ரை அண்ட் டூ சம்திங் அவுட் ஆஃப் த ஃப்ளஷ். இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட், ஸோ burdensome. Something out of the spirit is always light, always easy. இதை தான் ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறாரு. ஆவியின் கனி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பாருங்க, வல்லமையான காரியம். ஆவியின் காரியங்களை மாம்சத்தில் செய்ய முடியாது. எல்லாரும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லிடுங்க. எனக்காக சொல்லவில்லை, சத்தியத்திற்காக சொன்னீர்கள். ஏன் தெரியுமா? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆவியின் காரியத்தை மாம்சத்தில் செய்ய முயற்சிக்காதிருங்கள். Try and learn something now. Can you produce the fruit of the Spirit by your flesh? Try and understand. What is the fruit of the Spirit? Not fruits, fruit of the Spirit. Love, joy, peace, patience, kindness, goodness, faith, gentleness and self-control. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகள் ஆவியின் கனி. அப்படி என்றால் மாம்சத்தில் செய்ய முடியுமா? முடியாது என்றால் ஏன் செய்கிறோம்? என்ன கவனிங்க, ஏன் கஷ்டப்பட்டு அன்பை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? என்ன பாருங்க, கஷ்டப்பட்டு ஏன் அன்பை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க? அன்பாக இருக்கணும் ஆண்டவரே, அன்பாக இருக்கணுமே கோவம் வந்துடும். பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, வெடுக்குன்னு கடிச்சிருப்போம். அதில் வேறு டங்ஸில் பேசிட்டு வந்திருப்போம் 1/2 மணி நேரம். அதுக்கு பிறகு வாயில் வர வார்த்தையை பார்த்தா நமக்கே சம்மந்தம் இருக்காது. என்ன அர்த்தம் சொல்லுங்கள், நீங்களே பேசுங்க. Trying to do with your own strength. Miserably we fail because we try to do it with our own strength. இப்போ கவனிங்க, ஆவியில் வர்றது ஆவியினால தானே பிறக்கப்படுது. அப்படி என்றால் மாம்சத்தில் ஏன் இதை செய்ய நம்ம முயற்சிக்கிறோம்? You cannot be joyful by your own strength. You cannot have love by your own strength. You cannot be at peace by your own strength. You cannot be patient by your own strength. எல்லாமே சேர்த்து பாருங்க. இப்போ you cannot have self control by your own strength. என்ன பாருங்க, try to practice self control by own strength, you will miserably fail. நான் இச்சையை அடக்கணும்னா இச்சை என்ன அடக்கிடும்? எதமே அது புரியுது? ஐயோ உங்களுக்கு புரியல, கரெக்டாக? ஐயோ அதை நான் சிந்திக்கூடாது. எதை சிந்திச்சுட்டு போ, அதே தான் சிந்தி. சாப்பு சரியில் அதுதான் இருக்கும் தலையில். கொஞ்ச நேரத்தில் 2 கையை வச்சுட்டு உட்காந்துரும். பிசாசு பாப்பா, அடா என்ன அழகா வேலை செய்யுது. சும்மா தூவன ஒரு சின்ன விதைய என்னமா வேலை செய்யுது. அடாடா அதை பார்க்கக்கூடாது போதே ரிமோட் கண்ட்ரோலில் அங்கே தான் அமைக்கிருப்போம். ஏன் வேறு பட்டன் திரும்பாதா? வராது. ஏன்னா நமக்கு நம்பர் தெரியும், எந்த சேனலில் எது எப்போ வரும். ஏன்னா பதிஞ்சிருக்கு. அது போகட்டும்னா போகுமா? அப்போது யூ ட்ரை அண்ட் ப்ராக்டிஸ் சம்திங் அவுட் ஆஃப் யூர் ஃப்ளஷ், யூ வில் ஃபெயில். இப்போ என்ன தாங்க செய்கிறது? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சை
என்ன செய்யணும் இப்போ? மாம்சத்தை எங்க விடுறது? அதுதான் பிடித்து கொண்டு இருக்கிறது. இப்படி கேள்வி கேட்டால் தான் நமக்கே சில நேரம் யோசிக்க தோன்றுகிறது. அதனால தான் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் சரியாகத்தான் பதில் சொல்லுகிறீர்கள். ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் பேஷண்ட்டாக இருக்கணும்னா என்னால் முடியாது, பேஷண்ட்டாக ஆயிடுவேன். ரெண்டு விதமாகவும் இருக்கிறது. இதுதான் கொஸ்டின் நான் கேட்டது. செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? யாராவது பதில் சொல்லுங்களேன். வாட் டு யூ மீன் பை செல்ஃப் கண்ட்ரோல்? somebody try and answer in English. What do you mean by self control? அடேங்கப்பா, கரங்களை தட்டிடுங்கம்மா. என்னைக்கோ இல்லாத சத்தம் என்று பிறந்திருக்கிறது. ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னைக்கும் எங்கள் லேடிஸ் மீட்டிங்கில் வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறத கவனிங்க. வாட் டு யூ மீன் பை செல்ஃப் கண்ட்ரோல்? கண்ட்ரோலிங் யுவர் செல்ஃப். உண்மைதானே? நான் கேட்குறேன், உங்கள் செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணும்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறது? செல்ஃபு தான். நான் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணும்? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? கரெக்டா? கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களோ? How do you control yourself? ஐயோ, நீங்க ஆன்சரை பைபிளில் பார்த்தா போதும், என்ன பார்க்க வேண்டாம். How do you control yourself? ஆவியானவர் 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 இருக்கிறார். ஆவியானவர் செய்வா வசனத்தால். ஐயா பிடித்தார், சரியான பாயிண்ட். இங்கே தப்பே வராதுன்னு அவருக்கு தெரியும். How do you control yourself? Don't think you can control yourself. Self cannot control the self. Your control is not in yourself. You go out of control. உங்கள் சுயத்தால் கட்டுப்படுத்துகிற எதையும் கட்டுப்பாட்டை இழக்கும். உண்மையா இல்லையா? நீங்கள் எவ்வளோதான் அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள், 10 முறை 11ஆவது முறை செஞ்சுருப்பீங்க. போகக்கூடாது போகக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் போயிட்டாங்க. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் பார்த்துட்டாங்க. செய்யக்கூடாது, அதான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு போராட்டம் உள்ளேயே இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முக்கியமான குறிப்பு இந்த சாப்டர்லே வரலன்னா ஆண்டவர் அப்படிதான் கொஞ்சம் போக 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 பதிலை கொஞ்சம் காட்டுவார். அதனால் அதே பாயிண்டில் நிற்காமல் கொஞ்சம் மூவ் ஆகணும். என்ன பார்க்குறோம் இங்கே பாருங்கள். ஆவியின் கனியோ verse 22, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சார்ந்த அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் பிசாசு எதையும் தூக்கிக்கிட்டு இந்த பிரமாணத்துக்கு முன்பாக வந்து நின்று குற்றப்படுத்தவே முடியாது. அப்படின்றால் ஆவியினால் வர்றதை மாம்சம் எதிர்க்க முடியாது என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? ஜெயிக்க முடியாது என்று அர்த்தம். இப்போ கவனிங்க, எதிர்க்கலாம், இச்சிக்கலாம், ஆனால் என்னுடைய சாய்ஸ்னு வரும்பொழுது என்ன பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தான் நிறைய வாய்ப்பு. எதற்கு வாய்ப்பு? எதை வேணாலும் செய்யறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸு இருந்தது. அப்படின்னா எதை செய்யறதுக்கு? மாம்சத்தின்படி செய்யறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? பாவம் செய்யறதுக்கு பல வழிகள் இருந்தது, பல வாய்ப்புகள் இருந்தது. எதில் தவி எதில் போனாலும் மாம்சத்திலேயே தான் இருந்தோம். மனசும் மாம்சம் விரும்பினைகளை மட்டும்தான் செய்ய நம்மால் முடிந்தது. ஆனால் இன்றைக்கு there are 2 options. என்னது? ஒன்று மாம்சத்திலும் முடிவெடுக்கலாம், இன்னொன்று ஆவியிலும். எத்தனை பேருக்கு அது புரியுது? ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் மாம்சத்தில் 1000 பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு இன்னொரு வழி இருக்குது, வாய்ப்பு இருக்குது முடிவுக்கு. என்ன முடிவுக்கு? ஆவிக்கேற்றபடி முடிவு எடுப்பதற்கு. Amen. How much ever you are tempted by your sinful nature, how much ever the pressure is mounting high in your flesh, you got an option to obey in the spirit. இன்னைக்கு ஆவியில முடிவெடுக்க ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இயேசுவுடைய சத்தியத்தை பெற்ற பிள்ளை, ஆவியானவர் ஜீவிக்கிற இருதயத்தை பெற்ற பிள்ளைக்கு இன்றைக்கு இன்னொரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. என்ன கவனிங்க, முன்னாடி தான் இந்த வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிறபடினால் ஆவியின் கனி உங்களுக்குள் உருவாக்கப்படுகிறது. Amen. I hope I spoke about this illustration 2-3 weeks ago. சின்னதா ஒரு பிஞ்சு வந்தாலும் மாங்காய்க்கு உள்ள சுபாவம் அதில் இருக்குமா இல்லையா? ஆனால் அது இத்துணுன்னு தான் இருக்கு. நம்புறதா? அது மாங்காயத்தான் மாறுன்றதை எப்படி நம்புறது? யாரோ பேசுனாங்க கரெக்டா இல்லை, நான் கேட்டது மாவடு.
மாவடு மாங்காயாக மாங்கனியாக மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம்? அதானே, அது மாமரத்தில் தானே இருக்கு. ஐயோ, இதற்கு ஏன் இவ்வளோ பயந்து போனீர்கள்? நான் கேட்குற, மாவடு மாங்கனியாக மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம்? நான் மாமரத்தில் ஒட்டி இருக்கிற வரைக்கும் மாங்காய் தான். எத்தனை பேருக்கு அது நன்மையாக இருக்கிறது? நெரிஞ்சல்களில் சொல்லுங்க, திராட்சை பழங்களை பறிக்கிறார்களா, முட்புதரில் அத்திப்பழங்களை பறிக்கிறார்களான்னு இயேசுகிற. ஆமாம், பெரிய பேச்சு இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் பேசுவார். இது எங்களுக்கு தெரியாதா? ஆனால் அவர் கரெக்டாக தான் பேசினார். இந்த லாஜிக் உனக்கு புரியுதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குன்றதை அவங்க காட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி கனி தான். உள்ள என்ன இருக்கு என்பதை தெரிய வைக்க ஒரே ஒரு வழி அவங்க கனி. அவங்க எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் கனியை பார் அப்படின்ட்டு ஆளை பாருன்ட்டார். தோற்றத்தை பார்க்காதே, ஆளை பாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க சிஸ்டர்? நாங்கள் தோற்றத்தை பார்த்து தான் ஆளையே பார்ப்போம். அழகாக இருந்தால் அவங்க நல்லவங்க, அழகு இல்லைன்னா கெட்டவங்க. அப்படியா? தோல் நல்லா இருந்தால் நல்லவங்க நினச்சிடாதீங்க. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அப்படிதான் சிஸ்டர் ஏமாந்தேன். அழகு எல்லாம் அழகல்ல, அதுக்காக அசிங்கமாக கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லலை. உள்ளத்தின் அழகை பாருங்க. எப்படிங்க பார்க்கறது? கனியை பாருங்க. கனினா என்ன அர்த்தம்? அவங்க கேரக்டர். சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாங்கன்னு பாருங்க. ஐயோ, அந்த சிஸ்டர் நிறைய பேரை சர்ச்சை கொண்டு சேர்ப்பாங்க. இவங்க சர்ச்சில் ட்ரெஷரர். அப்படி கல்யாணம் பண்ணி ஏமாந்தவங்க இருக்காங்க. எந்த ட்ரெஷரையும் நாங்கள் குற்றம் காணவில்லை. நம்ம சபையில் அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. சபையில் ஏதோ முக்கியமான அங்கத்தினராக இருப்பதினால் அவங்க நல்லவங்கலாம் சொல்லாதீங்க. Character is not found by the position that they hold. எத்தனை பேருக்கு அது புரியுது? நல்ல வேலை பார்த்தா நல்ல, ஐயோ இங்கே தான் வருது சாட்டை. நல்ல வேலை பார்த்தா நல்ல பையனா? ஐயோ நல்ல பையன் தெரியுமா, என்னமா சம்பாதிக்கிறாரு, சேலரி டேக் அவேவா, நம்ம ஊர் பேச்சு. ஓஹோ, டேக் ஹோம் மணி எவ்வளோன்னு கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வச்சா நல்ல பையனா? நான் அதுக்காக சம்பாதிக்கிறவங்கள குறை சொல்லவில்லை. சம்பாதித்தால் தான் வாட முடியும், வாழ்க்கை தரம் வரும், ஆனால் வாழ்க்கை போய்விடும். அதையும் சொல்லி விடுகிறேன். நான் சொல்வதை கேளுங்கள். நல்ல பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்க. குட் கேரக்டர். இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் பேசினால் ஆழமான அர்த்தங்கள் உண்டு. குட் கேரக்டர். அடக்க ஒடுக்கனா தலையை நிமிந்தே பார்க்காத பொண்ணுலாம் சொல்லாதீங்க. ஒரு நாள் தலை நிமிந்தா அடக்க ஒடுக்கலாம் ஓடிடும். See, you don't tell me கிராமத்து பொண்ணாக இருந்தால் நல்ல பொண்ணு, அர்பன் கேர்ள்னா மோசம்னு சொல்லாதீங்க. Character is not developed because of a place. Character is not given by the qualification. Character is not given because of the position. Character is developed because of God's word. கர்த்தருடைய சத்தியம் இல்லைன்னா கேரக்டர் இல்லை. Don't tell something as good because it appears to be good. நான் கேட்குறேன், சிலதெல்லாம் பார்க்க அழகாகவே இருக்காது படம். என்ன படம்? ஒரு படத்தை சொல்லுங்களேன் பார்ப்போம். டேங்கப்பா, அதைத்தான் எதிர்பார்த்து. முள்ளா இருக்கிறதெல்லாம் ஒரு படமா? சொல்லுங்க. குத்துற படமெல்லாம் ஒரு படமா? குத்தாத படம் அல்லவா நல்ல படம்? சொல்லுங்க. அப்புறம் எப்படி பலாப்பழம் நல்ல படம் சொன்னீங்க? சுவை. that's powerful. It's all about the taste. ஆண்டவரும் சொன்னார், மரத்தை பார்த்து நீ கண்டுபிடிக்காதே, மரத்தோட கனியை பாரு. மரம் எப்படி வேணாலும் தெரியட்டும் பாவம், ஆனால் அது கனி நல்லா இருந்தா எனக்கு எப்போவுமே ஆண்டவர் பேசல ரொம்ப ஆழம் இருக்கேன் தெரியுமா? கனி நல்லதென்றால், கனி நல்லதென்றால், கனி அழகுள்ளதென்றால் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. கனி நல்லதென்றால் டேஸ்ட், about the character, flavor. அப்போ ஆண்டவர் நல்லதென்ற இன்னொரு வார்த்தை இருக்கு, அது நன்மை தரும். அதை சாப்பிட்டா பிழைக்கலாம், அதை சாப்பிட்டா நல்ல சுகம் உண்டு, அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் தான் அந்த நல்லதுக்கு மீனிங். அப்படின்னா நல்ல கவனிங்க. இதில் அலையன்ஸ் பொருந்தும், இதில் குடும்பத்தோட டிசிஷன்ஸ் பொருந்தும், எதிர்காலத்துடைய தீர்மானங்கள் பொருந்தும். இயேசுவோட சத்தியத்தை கேட்ட ஆட்கள் ஏன் மாறுறாங்கன்னா, அப்பா பேசுனா ஒரு மனுஷனுடைய இருதயம் மாறும். பிகாஸ் கேரக்டர் இஸ் டச்ட். ஆனால் அதை பேசும்போதே சுத்தம். ஆண்டவர் சத்தியத்தை கேட்ட ஒரு ஆள் சுத்தமானவங்க. Don't go by their tradition and because of their background you choose to trust them as good. You will miserably make a mistake. அவங்க குடும்பமே நல்ல குடும்பம் எப்படி சொல்வீங்க? எப்படி சொல்வீங்க? அடேங்க அப்பா எத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்குது, ஒரு வீடுன்னா பண்ணையார் ஃபேமிலிங்க, நல்ல குடும்பம்னுவாங்க. அடேங்க அப்பா நிறைய இருந்தால் நல்ல குடும்பமா?
நான் இதுக்கெல்லாம் விரோதியே இல்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஓட்டாண்டியை திருமணம் செய்தவள் எல்லாம் நல்லவள் என்றும் நான் சொல்லவில்லை. இட்ஸ் ஆல் அபவுட் த கேரக்டர். அவங்க நீதி உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க. எதை வச்சுங்க நீதி உள்ளவங்க? எந்த பொய்யும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நீதியா? தவறே செய்த குடும்பம் இல்லை, நல்ல குடும்பம் அப்படின்னா நம்பிடுவீங்களா? நான் கேட்குறேன், என்னை பாருங்கள், நீங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஆச்சு. ஒரு சகோதரர் சொன்னால் மறக்க மாட்டேன், எவ்வளவு தவறு செய்தவராக இருக்கட்டும், பாஸ்ட் உள்ள ஆளாக கூட இருக்கட்டும், அவர் ஆண்டவர் அறிஞ்ச ஆளாக இருந்தால் அவருக்கு ஹோப் இருக்குன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? என்னைக்கும் ஆண்டோடைய தொடுதலில் ஜீவிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் தப்பே செய்யாத குடும்பத்திலேருந்து வர ஒரு நல்ல ஆளை கட்டினா கூட கேரண்டி இல்லை வாழ்க்கைக்கு. ஏன்னா அவரை நடத்தக்கூடிய சத்தியம் அவருக்குள்ளே இல்லை. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டுக்கும் பேலன்ஸ் இருக்குது சகோதரா சகோதரி. அதனால டோன்ட் கோ பை வாட் யூ see and sense, but rather go by what God reveals to you, because you are taught by the Lord. கர்த்தரால் போதிக்கப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை. இப்போ சொல்லுங்க, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கும் பொழுது ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டோம் என்பதை சொல்லிக்கொண்டே போகிற வேதமும் சொல்லி முடிக்கிறது ஒரு வார்த்தையை. 24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதை கேட்குற, மாம்சம் என்றால் என்ன? ஜென்ம சுபாவம், பழைய மனுஷன். பழைய மனுஷனையும் அவன் கிரியைகளையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே. அப்போ புதிய மனுஷனுக்குள்ள அது வேலை செய்ய முடிந்தாலும் செத்து போன பாம்புன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. If you are suffocated in your spirit for doing something wrong, you are in a safer side. என்ன கவனிச்சிங்களா? திருப்பி நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் இருதயம் துக்கப்படுகிற நிலைமையில நீங்கள் இருப்பீங்கன்னா பாதுகாப்பான பக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தப்பு செய்தால் இருதயம் வாதிக்கப்படணும். தப்பு என்னன்னே தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாதிக்கப்படணும். வித்தியாசம் இருக்கு. தப்பு செய்தது என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. நீங்கள் பேசுனது, நீங்கள் நடந்துக்கிட்டது, நீங்கள் யோசித்தது தவறே என்னதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்வீங்கன்னா, நல்லது கெட்டதே வித்தியாசம் புரியவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீர்கள் உங்களை குறித்து. இல்லை, உங்கள் இருதயம் வாதிக்கப்படுது. அப்பா நான் பண்ணது தவறு, ஐ ஷுட் ரிப்பீட் தி சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின், ஐ ஷுட் சேஞ்ச் அப்படின்ற கன்விக்ஷன் உங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னா யூ ஆர் இன் த சேஃபர் சைட். ஆமென். ஏன்னா ஆவிக்கேற்றபடி நடக்கிறதுனா அதுதாங்க. யூ சூஸ் டு வாக் இன் த ஸ்பிரிட், சப்டூயிங் த பவர் ஆஃப் த ஃப்ளஷ். தட்ஸ் ஹவ் யூ ஓவர்கம் த ஃப்ளஷ், பிகாஸ் யூ ஆல்ரெடி crucified your flesh with its evil desires on the cross. சிலுவையில் ஏற்கனவே அறைந்தேன் என்பது தான் என் பழைய மனுஷனுடைய ஹிஸ்ட்ரி. புதிய மனுஷனுக்குள்ளே அது உயிரோடு இல்லையா? இல்லை. அதனால் நான் ஆவிக்கேற்றபடி நடந்தால் மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பேன், லைட்டாக இருப்பேன், டெலிவரன்ஸில் இருப்பேன், சுயாதீனத்தில் இருப்பேன். இல்லைன்னா சுயாதீனத்தில் அழைக்கப்பட்டு இருந்தும் அடிமைத்தனத்தில் இருப்பேன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், வெதர் இட் இஸ் இன் ஃப்ரீடம் ஆர் இன் பாண்டேஜ், then it's high time you have to analyze your spirituality. எந்த நிலைமையில கூட உள்ளம் இருக்குன்னு தெரியாம நான் ஓட விரும்பல. I know where I stand before God. My heart is not free. எனக்குள்ள பாரம் இருக்கு, எனக்குள்ள துக்கம் இருக்குன்னா நீங்க அனலைஸ் பண்ண தான் கர்த்தர் பேசுகிறார். never ever think ஏதோ பிசாசு கிரியை செய்யறான்னு சொல்லாதீங்க, ஏதோ சாபம் கிரியை செய்துன்னா சொல்லாதீங்க. ஆவியில் நடத்தப்படுறவங்க ஃப்ரீயாக இருப்பாங்களாம் ஹார்ட்டில். இல்லைன்னா நம்ம மாம்சத்தில் எங்கேயோ இடம் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் சச் அன் ஈஸி எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் கொடுக்குற வாழ்க்கை அடிமைத்தனத்துக்குரியதே அல்ல. எழுந்து நிற்கலாமா? இப்போ ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கிற இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய பலத்தை கட்டவிழ்க்கும்படி நம்ம எல்லாருமே கேட்க போகிறோம். I believe the words are not just a theory. ஆண்டவர் நமக்கு வேண்டிய பலத்தை கொடுக்காம இந்த இடத்த விட்டு நம்ம அனுப்ப மாட்டோம். எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. அப்பா, இந்த வார்த்தைகள் மெய்யான வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் சத்தியமானவை. அப்பா, என்னை விடுதலை செய்யக்கூடிய வல்லமை உடைய வார்த்தைகள். அப்பா, என் வாழ்க்கையில் இன்னும் சாகடிக்கப்படாமல் நான் அனுமதித்திருக்கிற, உயிர் கொடுத்திருக்கிற எந்த பழைய மனுஷனுக்குரிய சுபாவம் இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில் அதை நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நான் உயிர் கொடுத்த காரியங்களை, நான் உயிர்ப்பித்த காரியங்களை,
நான் பழைய மனுஷனுக்குரிய எந்த சுபாவத்தை எந்த இடத்தில் உயிர்ப்பிக்க இடம் கொடுத்தேனோ அத்தனை சுபாவத்தின் வேர்களையும் அதனுடைய சொரூபங்களையும் ரூபங்களையும் இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னை இன்டர்நெட்ல பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்குள்ளாக மாம்சத்திற்கு ஏதுவாக வாழக்கூடிய காரியங்கள், அடிமைத்தனத்திற்குரிய சுபாவங்கள் இன்னும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் என்னோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் பலன் இறங்குவதாக பிதாவே. ஆவி கேற்றபடி நடக்க நாங்கள் ஆவியினால் பிழைத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவி கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஆவியினால் பிழைத்த பிள்ளைகள். மாம்சம் இனி பிழைப்பது இல்லை, மாம்சம் இனி ஜெயிப்பது இல்லை. எங்கள் இருதயம் பாரப்பட்டதற்கு காரணம் நாங்கள் ஆவில் பிழைத்திருக்கிறபடினா. நாங்கள் ஆவில் பிழைத்திருக்கவில்லை என்றால் எங்கள் இருதயத்தில் பாரம் வராது சுவாமி. நாங்கள் பாரத்தோடு நடக்கிறதுக்கு காரணம் எங்கள் இருதயத்திற்கே தெரியும். மாம்சத்தில் நாங்கள் இடம் கொடுத்தபடினாலே எங்கள் இருதயம் பாரப்பட்டிருக்கிறது ஐயா. இப்பொழுது இந்த மாம்சத்தின் கிரைகள் வேரோடு பட்சிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வரவணப்பட்டு கேட்கிறோம் பிதாவே. உம்மை ஆண்டவரை நம்பி சத்தியத்திற்கு இடம் கொடுக்கிற ஆமென் சொல்லுகிற ஒரு பிள்ளை கூட அடிமைத்தனத்தில் தொடர்ந்து இருக்க முடியாது. பிசாசு வெட்கப்பட்டு போனான் சுவாமி. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில உயிர் கொண்ட மாம்சங்கள் செத்து போகட்டும், உயிர் கொண்ட மாம்சத்தின் சுபாவங்கள் செத்து போகட்டும், சிலுவையில் அறையப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை அறிக்கை பண்ணுகிற நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டது இல்லை. பரிசுத்தவான்கள் நாங்கள் ஐயா, நீதிமான்கள் நாங்கள் ஐயா, தேவ பிள்ளைகள் நாங்கள் ஐயா, பரிசுத்த குடும்பம் அப்பா, பரிசுத்த ஜாதி அப்பா, ராஜரிக ஆசாரிய கூட்டம் நாங்கள் ஐயா, உம்முடைய துதிகளை சொல்லும் பிள்ளைகள் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சுவாமி. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் தேவாதி தேவனின் பிள்ளைகள், நாங்கள் ராஜரிக கூட்டத்தார், நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள், மாம்சத்தில் அல்ல, நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் ஐயா. பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் விடுதலையை, பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தத்தை, பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஆசீர்வாதங்களை. இயேசுவின் நாமத்தினுடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கட்டுகள் சிதறட்டும் இப்பொழுதே, மறைவான கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் சிதறட்டும். என்னை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கைகள் மேல் உம்முடைய அக்கினி இறங்கட்டும் சுவாமி. பட்சிக்க வேண்டிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பட்சிக்கப்படுவதா. தகப்பனை மறைவிடத்தில் செயல்பட்ட பொல்லாதவனின் எல்லா அக்கினி அஸ்திரங்களும் அவன் கொண்டு வந்த அம்புகளும் இயேசுவின் நாமத்திலே திருப்பி அனுப்பப்படுவதா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை பாரப்படுத்தும்படியாய் கரைப்படுத்தும்படியாய் வந்த பாதாளத்தின் யோசனைகள், திட்டங்கள், அம்புகள் இயேசுவின் நாமத்தில் திருப்பி அனுப்பப்படுவதா. இந்த இரத்தத்தினாலே நான் முறியடித்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினர் வந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் பலப்படுத்தி ஆசீர்வாதத்தினால் அலங்கரைய, மன சமாதானத்தினால் மகிழ்ச்சியினால் இடைகட்ட. இந்த இடத்திலிருந்து திரும்பி போகும்போது அவர்கள் எதினால் பிறந்தவர்கள் என்பதை அறியட்டும். நிலைத்திருக்கிறதும் என்றும் அழியாததுமாகிய ஜீவன் உள்ளதுமாகிய தேவனுடைய வித்தினாலே நாங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் மறுபடியும் பிறந்ததே தேவனுடைய வித்தினாலே, மாம்சத்தினால் பிறக்கவில்லை சுவாமி. நாங்கள் ஆவியினால் பிறந்தவர்கள், நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நாங்கள் மாம்சத்தினால் ஜெயிக்கப்பட முடியாது. மாம்சம் எத்தனையோ முறை ஆளுகை செய்து நாங்கள் விழுந்து போயிருந்தால் நாங்கள் தொடர்ந்து மாம்சத்தில் வாட முடியாது சுவாமி. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் அதையே பிரகடனப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சிந்தனையும் சுத்திகரிக்கப்படட்டும். மாம்ச எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ஐயா. ஆண்டவரே, நினைத்தாலும் நினைக்க தோன்றினாலும் அதை ஆளுகை செய்ய முடியாதபடி அதன் வேர்களை பட்சிக்கிற அக்கினி இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக சுவாமி. பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. இந்த தொடுதலை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் பிதாவை. ஜெயிக்கவே எங்களை அழைத்ததற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்பா, ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். இயேசுவின் நாமத்தில் அதையே சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்தெந்த இடத்தில் விழுந்தார்களோ அதே இடத்தில் தொடர்ந்து நின்று ஆளுகை செய்யட்டும். எந்த இடத்தில் அவர்கள் தொடர்ந்து விழுந்தார்களோ அதே இடத்தில் நின்று ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, பாதாளம் மரணம் ஜெயமெடுக்க முடியாதபடி எங்களை ஜெயிக்க வைத்தவா யூதராஜ சிங்கம், இயேசுவின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால், சாட்சியின் வசனத்தினால் நாங்கள் சாத்தானை ஜெயிக்கிறோம் ஐயா. அப்பாவுடைய சபையை ஆசீர்வதிக்கிறேன். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து அவருடைய ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வாதைகள் கூடாரத்தை நெடுங்காதபடி காத்தரலாம். கிருபை பெருகட்டும். உம்முடைய கிருபைக்கும் சத்தியத்துக்கும் ஒப்பு கொடுத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஆமென். கரங்கள் தட்டி பரிசுத்தாவினுக்கு நன்றி. நீர் இல்லாமல் எங்களால் முடியாதப்பா. உமக்கு மகிமையை கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா.